தம்பி தனக்காக தனைவோனே தந்தை வளர்த்தான் அருளை தனியோனே உந்த கருதேனு அடிக சிவாகி உன் கடலி தினமுத துணர்வோடி உந்த கருதேனு அடிக சிவாகி நமக்கான நிலை பொருளோனே அந்த நமக்கான நிலை பொருளோனே தைந்து வரதானை முக பெருமானே தைந்து வரதானை முக பெருமானே. எல்லாமல்ல முருகப்பெருமானுக்கு முதலாவதாக எல்லாமல்ல பரம்பொருளாக இருந்து நமக்கெல்லாம் அருள்பாலிக்கின்ற கந்தப்பெருமானுடைய சொந்த மலையாக இருக்கக்கூடிய பழனிமலையின் திருப்புகள் விண்ணப்பிக்கப்படுகிறது. படிக்கின்றிலை முசியாமல் இட்டு விழிக்கின்றிலை பரமானந்தமே கொள பரவாதே மனதில் துயராக்கு குழலாதே மனதில் துயராக்கு குழலாதே வசன மிகவேற்றி பரவாதே மனதில் துயராக்கு குழலாதே போற்றி வணங்கி இந்த அற்புதமான வேள்வி இந்து அன்னையர் முன்னணி நடத்தும் மங்களவேல் மகா யாகமானது மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தம்பதியர்கள் அனைவரும் சங்கல்பம் எடுத்து இந்த வேல் வழிபாடானது இந்து அன்னையர் முன்னணி நம்மளுடைய பண்பாடு பாரம்பரியம் கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதற்காக பெரியோர்கள் முன்பாக இந்த வேல் வழிபாட்டை எடுத்து சென்று கிராமம் தோறும் நம்மளுடைய பண்பாட்டை இங்கு வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் அனைவரும் இருந்து தரிசனம் செய்து முருகன் அருளை பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வெண்டயம் கிங்கிணி சதங்கையும் தன் கரஜிலம்புடன் கொஞ்சவே வெண்டயனி வெண்டயம் கிஞ்சவே தந்தையினை முள்பறி வெண்டயனி வெண்டயம் கிங்கிணி சதி முள்பறிந்து இந்த உரி கொண்டு தன்னை வெண்டுரத்துக்கு முருகப்பெருமான் நம்மளுக்கு மட்டும் அருள் கொடுக்கிறார், காட்சி கொடுக்கிறார். என்ன புண்ணியம் செஞ்சிருக்கணும். அருணகிரிநாதர் சொல் எங்க வேணா பிறக்கலாம். ஏன்னா இந்து மதத்துல பிறந்தா மட்டும்தான் நம்ம சாமிட்டு அடி எடுக்க முடியும், முத்தி பேர் கிடைக்கும். வேற என்ன பிறந்தாலும் முத்தி பேர் என்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 பேர் மலையை சேர மாட்டாங்க. இன்னைக்கு பார்த்தாங்கன்னா 10,000 முருகனை வேண்டிக்கோங்க. நம்ம கூட்டு பிரார்த்தனை செய்யறதுதான் முருகனுக்கு
அந்த அக்கா பேசுறீங்க ஒரு 10 முறை முருகனுக்கு 2000 பாணிக்கு மணவாளனுக்கு அருள்மலை ஆண்டவனுக்கு அருள்மலை வீரனுக்கு அருள்மலை கந்தனுக்கு அருள்மலை முருகனுக்கு அரோகரா அரோகரா அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா அரோகரா வெற்றிமணி வேலனுக்கு அரகரோகரா வெற்றிமணி வேலனுக்கு அரகரோகரா வெற்றிமணி வேலனுக்கு அரகரோகரா வீரமணி வேலனுக்கு அரகரோகரா வீரமணி வீரரே முருகனுக்கு அரகரோகரா அரோகரா அரகரோகரா அதனால எல்லாரும் இருந்து அந்த எழுத்து சிரமம் நடத்தணும். இப்ப எல்லாம் ஒத்துழைப்பு கொடுங்க. அல்லாஹ் கலர் சில்க் கவசம் சென்னிமலையில பூஜாரியா இருந்தாரு. வந்து மாட்டு வண்டி கொண்டு முருகனுக்கு சாக்கப்பட்ட நாள். அதே போல் நீங்கெல்லாம் வந்து முருகனாக வந்து தங்கிய இடம் பல்லெடுத்து கழகத்தில் மாதப்பூர் ஒரு அற்புதமான திருக்கோயில் இருக்கு. பழனிமலை முருகமாக ஜமீன் அவர்கள் அங்கே சென்று திரும்பி போக முடியல, திரும்பி வந்தாரு. முருகனே அவருக்கு காட்சி கொடுத்து நான் அங்கே கிணத்துக்கடவு மலையில் என்னுடைய பாதத்தை பதித்துள்ளேன். நீ அங்கு கோயில் கட்டு வழிபாடு என்று கோயில் கட்டி வழிபட வேண்டும் என்ற அங்கே கோயில் கட்டப்பட்டது. இப்படி இதெல்லாம் தானே முருகன் வந்து இருந்து அருள் காட்சி கொடுத்த இடம் இதெல்லாம் ஒவ்வொன்றா அப்புறமா சொல்றா. இப்பொழுது தொடர்ந்து வேள்விகள் நடைபெறும். கந்தர் அனுபூதி அருணகிரிநாதனால் பாடப்பட்டது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அருணகிரி கோபுரம் திருவண்ணாமலையில் இருக்கிறது. ஆகவே இது தான் இந்த கந்தர் அனுபூதி வெளிப்படிகள் இருந்து பாடியது. அவர் கூட சும்மா
என்றாயும் எனக்கொரு தந்தையும் நீ ஆரூரமந்தரசே போற்றி சிராத்துரையாரா பெண்கள் எல்லாருமே இப்ப நம்ம கைகளுக்கு யாகத்துல போடக்கூடிய அந்த யாக பொருட்கள் நம்ம வாங்கிட்டு போறோம். எல்லாரும் மனதார நல்லா வேண்டி நம்ம எல்லாருமே மிகப்பெரிய சக்தி ஓம் சக்தி, அதனால நல்லா வேண்டி பிரார்த்தனை செய்து நம்ம அந்த யாக குண்டத்துல நமக்கு கை திருநீரு, குங்குமம், முருகனுடைய வேல், இது மாதிரி இன்னும் சில மங்கள பொருட்கள் எல்லாம் நமக்கு பிரசாதமாக வழங்க இருக்கிறார்கள். நம்ம டோக்கன் யாரெல்லாம் வாங்கியிருக்கோமோ அவங்களாம் இருந்து வேல் வழிபாடை முடித்து Hare
கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழிவினி இயலாத கொடையும். ஒவ்வொரு ஹோமம் தனித்தனியா சொல்லுவாங்க. கணபதி சுதர்சன ஹோமம்னா விஷ்ணு செய்யறது, மகால பொங்கல் போயிடும். இந்த பூர்ணாகிரிங்கிறது சுவாமிக்கு ஆதாரம். இங்க வந்த சுவாமி மதிச்சு நாங்களாம் சேர்ந்திருக்கிறோமா, நாங்களும் ஏழை எளிமை மக்கள் உனக்காக நாங்கள் கொடுக்குறோம் ஆதாரத்தில். அக்னியில பார்த்தீங்கன்னா சுவாமி சொல்றாங்க, பையன் நடந்து போறாங்க இதே போறாங்க யாரும் தெரியும் கேட்கறாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய சுவாமி இந்த நெருப்பை நீங்க ஆவாகனம் பண்ணியிருக்காங்க. கட்சியிலையா இருந்தா நிவேதியம் பண்ணலாம். உலகத்தையே அக்னி கொண்டு மட்டும்தான் எல்லாத்தையும் உருவாகிற தண்ணி இருக்கு. எது போட்டாலும் அக்னி கரைச்சிடும். அதனால இந்த அக்னியில நீங்க பாத்தீங்கன்னா வள்ளி தேவ சமேத சுப்பிரமணிய சுவாமி சொல்லுவாங்க. கல்யாணபுரி சுப்பிரமணிய சுவாமி எழுதுதல் செய்திருக்கிறாங்க. அதனால அதுல என்ன பண்றாங்க, இனிப்பு போறாங்க, அந்த 107 பொருள் கொண்டு வந்தாங்க. யாருக்கு இதை கொண்டு தற்போட செலவு போறாங்க. அது ஆகுதி பொருள்னு சொல்றது சாமி உணவு. நம்ம எப்படி சாம்பார் சாதம், மல்லி சாதம், வெஜ் பிரியாணி எல்லாம் சாப்பிட்ற மாதிரி வெரைட்டியா, அது போல இறைவனுக்கு இந்த லட்டு வச்சிருக்காங்க, பதார்த்தம் வச்சிருக்காங்க, மூலிகை பொருள் வச்சிருக்காங்க. அதெல்லாம் சுவாமி சாப்பிட்டு அந்த புகையா வருது பார்த்தீங்களா, அதை நம்ம சுவாசம்னா நம்மளுக்கு நோய் வராது. வழிபாடு நடந்திருக்கு ஆங்காங்கே எல்லாம் இருக்காங்க. அதனால நம்ம வழிபாடு நடத்துறதுனா நம்ம முருகப்பெருமானுக்கு நம்ம தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். நாம தான் முக்கியத்துவம் கொடுக்கலைன்னா வருங்காலத்துல வீட்டுல கூட கிடைக்க முடியாது. வழிபாடு நடக்கும்போது நம்மளாம் முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம பாட்டி இருந்தோம்னா, குழந்தைகளுக்கு தேவார திருவாசம் சொல்லிக் கொடுக்காம, திருப்புகழ் சொல்லிக் கொடுக்காம இருந்தோம்னா வருங்காலத்துல நம்ம வீட்டுல முருகான்னு சொல்ல முடியாது, விளக்க முடியாது, கொட்டு வைக்க முடியாது, பூ வைக்க முடியாது. இதுதான் ரொம்ப முக்கியம். இதுக்காக தான் நம்ம ஐயாக்கள் உயிரை பணியும் வைத்து இந்த மாதிரி வழிபாடு நடைபெறாங்க. சும்மா கிடையாது. ஒரு போராட்டமோ ஒரு வழிபாடு நடத்தணும்னா அவ்வளவு கட்டாயம் இருக்குது. தமிழ்நாட்டுல முருகப்பெருமான் தமிழ் கடவுள் என்று சொல்கிறார்கள். அதனால பாத்தீங்கன்னா இந்த சுவாமிக்கு தேங்காய் வச்சிருக்கிறாங்க, மாவில வச்சிருக்கிறாங்க, கலசம் வச்சிருக்கிறாங்க, அதுல தண்ணி ஊத்துறாங்க,
அதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு தெரியாது. அது சுவாமிக்கு கடம் என்பது உடம்பாகவும், தேங்காய் முகமாகவும், மாவிலை சாமியின் முடியாகவும், அதில் ஊற்றுகின்ற தீர்த்தம் சுவாமியின் ரத்தமாகவும், இதெல்லாம் வச்சு நம்ம உயிர் கொடுக்கிறோம். கலசத்துக்கு எப்படி உயிர் கொடுக்கிறோம்னா இந்த பொருள்லாம் போட்டு எரிச்சுட்டு பாத்தீங்களா, இதுல இருந்து மட்டும்தான் சுவாமிக்கு உயிர் கொடுக்க முடியும். நல்லா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். சதாசு அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல சொல்லுவாங்க. சதாசுன்னு இந்த கோயில போனீங்கன்னா பூதமா வச்சிருப்பாங்க. 4 தூணுக்கு பூதம் வச்சிருப்பாங்க. அத்தனை சாமி வச்சிருப்பாங்க. அந்த சுவாமிக்கு என்ன வேலைன்னா சதாசு அப்படின்னா நம்ம என்ன சொல்றோமோ அதான் நடக்கும். இங்க வந்து இந்த பட்டுப்பாடம் நல்லா இருக்கு, இந்த செயின் நல்லா இருக்குன்னா நம்மளுக்கு அதே தான் தீர்ந்து வரும். ஐயோ 11 மணி ஆச்சு, இன்னைக்கு கிறிஸ்துமஸ் ஆச்சு, இந்த படம் போட்டுப்பா அந்த படம் போட்டுப்பா, நம்ம மைண்ட்ல என்ன ஓடுதோ அதுதான் சுவாமி கொடுப்பார். அப்ப நம்ம இங்க வந்து முருகான்னு சொன்னோம்னா ஒண்ணு இல்லைங்க. பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். அங்க எல்லாரும் கண்டா கடம்பா கரிவேலான்னு கத்துறான். ஏன் இங்க சொல்றது இல்லை. காலம் முடிஞ்ச பிறகு போய் ஹாஸ்பிட்டல்ல முருகான்னு சொன்னா ஏதோ பலன் இருக்கும். அதோடதான் மாணிக்க வாசகர் அழகா சொல்லுவாங்க. காலம் உண்டாகவே காதல் செய்து வைங்க, கைகால் நல்லா இருக்கும் போது நம்ம முருகனை நம்ம காப்பாற்றிக்கணும். நல்லா ஓடும் போது முருகான்னு சொல்லிட்டோம்னா பேங்க்ல பணம் போடுற மாதிரி பைசான நல்லா இருக்கலாம். நம்ம வழிபாட்டுக்கு இவ்வளவு யாக பொருள் செஞ்சு கொடுத்துருக்காங்க, இவ்வளவு பெரிய குண்டம் போட்டு கொடுத்துருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. நம்ம பொருள் போடும் போது ஆளாலும் ஜாலியா போடுறீங்க. அப்படி போடக்கூடாது. இது குத்தம் சொல்றத தெரிய மாட்டேங்குது. அது உங்களுக்கு சொல்றேன். அந்த பொருள் போடும்போது சிவாய நம அப்படின்னா நம்ம வேண்டுதல் நினைச்சு பாருங்க. இத்தனை தாய்மார்கள் சேர்ந்து வழிபாடு செய்யறீங்க. அவங்க வீட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்குது. அவங்க வீட்டுல பார்த்தா ஒருத்தர் குழந்தை இல்லை, ஒருத்தர் கல்யாணம் ஆகல, ஆயிரத்தி பிரச்சனை இருக்குது. பெருமான் எப்ப அருள் புரிவார்னா 2 டைம் மட்டும் அருள் புரிவார். ஒண்ணு உற்சவத்துல வெளியே வருவார் சுவாமி, அப்ப கேட்டதான் சுவாமி கொடுப்பார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வழிபாட்டுலதான் சுவாமி நமக்கு வெளியதான் கொடுப்பாங்க. அதனால எல்லாருமே சுவாமி நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. இந்த மாலையெல்லாம் அவங்களே போட்டுருவாங்க. அப்படியே எவ்வளவு சிம்பிளா மாலை வருது. இந்த பெண்களுக்குரிய மகாலட்சுமி சொல்லுவாங்க. மாலையெல்லாம் போட்டுக்கோங்க, எல்லாரும் சந்தோஷமா வழிபாடு பண்ணுங்க, சுவாமியோட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்த வருஷம் இந்த விழா மிகவும் சிறப்பாக நடைபெற வேண்டும். பாத்தீங்கன்னா லட்சம் பேர் வந்து கூடணும். நல்லா சுவாமியோட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நான் சொல்றதை எல்லாம் திருப்பி சொல்லுங்க. எல்லாம் அல்ல இந்த மாலை போட்டவங்க கருணையே வடிவமாகிய சத்தமா சொல்லி விண்ணப்ப சுவாமிக்கு உங்க மனசுல இருக்கிற விண்ணப்பத்தை நீங்க சாமி சொல்றீங்க. எல்லாம் அல்ல அப்படியே கையில கொடுக்குற மாதிரி நீங்க கழுத்துல போட்டு அப்படியே சொல்லுங்க. எல்லாம் அல்ல கருணையே வடிவமாகிய அந்த பெருமானே நாங்கள் செய்கின்ற வழிபாட்டினை ஏற்றுக்கொண்டு குறை பெருந்தன்மையோடு மன்னித்து அருள்வாயாக. மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தலையாத கல்வியும் குறையாத வயதும் அமல்வாராத நட்பும் நன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இயலாத உடலும் சரியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தானாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் மாறாத கொடையும் கொலையாத ஓடாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் அருள்வாயாக. என்னெல்லாம் பண்றோம்னா அருணகிரிநாதர் அருளே ஒரு கந்தர் அனுமதி சொல்றேன். நான் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், உணரே செய்து தாழும் சடையையும் தந்தையும் தோளும் கடமும் சண்முகமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. முருகப்பெருமானோட கையும் கால போட்ட தண்டையும் இருந்தாவே நாலு நம்ம பக்கத்துல வராது, தோல் நம்ம பக்கத்துல வராது, எந்த கருமும் நம்ம பக்கத்துல வராது. அதனால இந்த பாட்டை நான் சொல்றேன்.
எல்லாரும் நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க, கை கூப்பி உட்கார்ந்துக்கோங்க. இவ்வளவு நேரம் நம்ம பேசினா என்னமோ பண்ணணும். கடைசியாக நிறைவாக இந்த பூர்ணாகிரின்னு சொல்ற சாமி காவி, அதனால இந்த சாமியாரோட சேர்ந்து செய்யும்